புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் நம்முடைய புதியுகம் தொலைக்காட்சி வாயிலாக 12 ராசி நேயர்களுக்கான ராசி பலன்களை ரொம்ப துல்லியமாகவும் அற்புதமாகவும் யதார்த்தமாகவும் சொல்லிக் கொண்டு வருபவர் நேர்களாகிய உங்களுக்காக இன்றைய தினமும் இணைந்திருக்கிறார் ஜோதிஷாச்சாரியார் திரு மகேஷ் ஐயர் அவர்கள். அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். சார் வணக்கம். வணக்கம். திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற் பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூர் மாணி முகத்தோனே ஆதலால் கூப்பும் பிரதம் கை வேல்வேல் முருகா வெற்றுவேல் முருகனுக்கு கரஹரோ. வணக்கம் சார். ஆக்சுவலாக என்னுடைய பாட்டி சொல்லியிருக்காங்க, இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது இல்லை சங்கடங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது, வெளியில் சொல்லவே முடியல அப்படின்னா சங்கடஹர சதுர்த்திக்கு விரதம் இரு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கும் நிறைய பேர் அதை கடைப்பிடிக்கிறாங்க. கோவிலுக்கு போய் அந்த குறிப்பிட்ட அந்த அபிஷேக ஆராதனைகளில் கலந்துக்கிறாங்க. இந்த சங்கடஹர சதுர்த்தியினுடைய சிறப்புகளை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார். சங்கடஹர சதுர்த்தி பிள்ளையாருக்கு வரக்கூடிய அற்புதமான ஒரு வழிபாட்டு முறைகள். பிள்ளையாரை வழிபடுறதுக்கு கானாபத்தியம் அப்படின்னு பேர். நீங்கள் பிள்ளையாரை போய் வழிபட்டீங்கன்னா எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வெற்றி பெறும். பிள்ளையார் தான் முதற் கடவுள். கன்னிமூல கணபதினு சொல்லுவாங்க. ஒரு மனிதனுக்கு சந்திராஷ்டமம் ஏற்பட்டு கொடுத்தோம். ஒரு மனிதனுக்கு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை, ஒரு மனிதன் எதையும் தாங்கக்கூடிய நபர் இப்போ ரொம்ப டவுன் ஆயிட்டார். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த சங்கடஹர சதுர்த்தி ரொம்ப விசேஷம். கிரகங்கள் மனிதனை ஆட்டி படைக்கும், இறைவனை ஆட்டி படைக்காது. அந்த இறைவனை ஆட்டி படைக்காத பொழுது அந்த இறைவன் பக்கத்தில் அந்த நபர் போய் நின்றுண்டா அந்த கிரகங்கள் மனிதனையும் ஆட்டி படைக்காதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இந்த சங்கடஹர சதுர்த்தி. சங்கடஹர சதுர்த்தி நான் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கேன், நிறைய விஷயத்தை பார்த்துருக்கேன், நிறைய நபர்களுக்கு சொல்லியிருக்கேன். நிறைய வெற்றிகளுக்கு தான் கொடுத்துருக்கு. உத்தியோகத்துக்கு பிரதானமாக, மன சங்கடத்துக்கு, ஏன்னா சந்திரன் மனக்காரகன்னு சொல்லலாம். இப்படி இந்த சங்கடஹர சதுர்த்தி என்று எவரொருவர் பிள்ளையாரை வேண்டாரோ அந்த பிள்ளையார் எல்லா விஷயத்தையும் அனுகிரகம் பண்ணுறாரு. ஏன்னா செல்வத்துக்கு வேண்டினா லக்ஷ்மி கணபதி, சக்திக்கு வேண்டினா சக்தி கணபதி, படிப்புக்காக வேண்டினா வித்யா கணபதி. இப்படி எல்லா விஷயங்களிலும் பிள்ளையார் நர்த்தன கணபதி. இப்படி எல்லா கணபதியாமாக இருந்து அனுகிரகம் பண்ணக்கூடியவர் விநாயக பெருமான். விநாயகருடைய பெருமடையை சொல்ல வாரியார் சுவாமிகள் சொன்ன மாதிரி விநாயகரின் பெருமையை சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம். அதுக்கு பத்தவே பத்தாது. ஏன்னா அவ்வளவு சிறப்புகள் இருக்குது. பிள்ளையாருக்கு 2 சதுர்த்தி விசேஷம். ஒன்று சுக்ல சதுர்த்தி, அது வளர்பிறையில் வர்றது. இது கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி. சங்கடஹர சதுர்த்தின்னு சொல்லுவா. மனதில் இருக்கக்கூடிய சங்கடங்களை போகக்கூடியது. இது தேய்பிரையில் வரக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வுமா. சிறப்பு சார். சங்கடஹர சதுர்த்தியினுடைய சிறப்புகள் ரொம்ப அழகா எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொன்னீங்க சார். நம்ம இப்போ ஜாதக ரீதியாக நீங்கள் ரொம்ப ஆழமாக சொல்கிறீங்க. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் கிரக ரீதியாக என்ன காரணம் இருக்குது, நம்ம ஜாதக கட்டம் என்ன சொல்லுது அப்படிங்கிறதுனால சில பிரச்சனைகள், இப்போது பிரச்சனை இருக்குது ஆனால் பிரச்சனைகளே பலவிதம் இருக்குது. இப்போ நான் ஓப்பனா சில விஷயம் சொல்றேன் சார். அதுக்கு என்ன காரணம், அதுக்கு நம்ம என்ன பண்ணா சிறப்பா இருக்கும்னு சொல்றீங்களா? இப்போ வீட்டுல பிரச்சனை இருக்கு சார். அதாவது இப்போ ராகு தசை நடக்குதுன்னா கெட்ட பழக்கத்துக்கு ஆளாயிடுறாங்க. இப்போ குடிப்பழக்கம் வந்துருதுன்னா, ஒரு கணவனுக்கு இந்த பழக்கம் திடீர்னு வருதுன்னா பாக்குற மனைவிக்கு எப்படி இருக்கும், பாக்குற குழந்தைங்களுக்கு எவ்வளவு அவங்க மன உளைச்சல் இருப்பாங்க, அவங்களால படிக்க முடியாது, படிப்புல கவனம் செலுத்த முடியாது. இதுக்கு என்ன காரணமா இருக்கு சார்? அதாவது நீங்க சொன்னது ராகு தசை, ராகு புத்தி ஒரு நபருக்கு வந்துடுதுமா. சரி. அவர் ஒரு சின்ன விஷயத்தை யாராவது கூட இருக்கிறவங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் யோ என் ஃபேமிலி அப்படி கிடையாது, ஐ எம் வெரி ஆர்த்தடாக்ஸ், எங்கள் ஃபேமிலியில் கொன்றுவா என்ன, அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்வான். திருப்பி அவங்க போய் எங்கள் அம்மா அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சுது, சரி என்றைக்கோ ஒரு நாள் தானே, இப்படி பழக ஆரம்பித்து இப்படி பழகி 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 என்ன ஆகுதுன்னு அது ஒரு பழக்கத்துக்கு அடிமையாயிடுது. தசா புத்தி காரணமாகிடுறது. சரி. இந்த மனம் இதில் போய் லயச்சங்காட்டி வேலையில் ஈடுபடாமல் கொஞ்சம் அப்படியே பின்வாங்குவாங்க. நம்ம கரெக்டாக இருக்கோம், உலகத்தில் எல்லாரும் தப்பாக இருக்காங்க, நமக்கு மட்டும் ஏன் இப்படி வருது இப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இவங்களுக்கு வந்துடுது. சந்தோஷம்னாலும் குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க, துக்கம்னாலும் குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நான் ஜாதகம் ஃபோன் அப்பாயின்மெண்ட்டில் அட்டன் பண்ணும்பொழுது நிறைய நபர்களுக்கு இந்த பிரச்சனை. சரி சார், தமிழ்நாட்டில் மட்டும் இந்த பிரச்சனை இருக்கா? இல்லை, வெளிநாடுகள்லேயும் இந்த பிரச்சனை. உங்களுக்கு தெரியும், நான் ஐரோப்பாவிலேருந்து எல்லா நாடுகளுக்கும் போயிட்டு வந்திருக்கேன். எல்லா நாடுகளுக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்குது சார். இங்கெல்லாம் இயல்பு, குடிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாதுன்னு சொன்ன நாடுகளில் கூட சார் படாத பாடம் அவரை போட்டு நசுக்கி எடுத்துச்சு சார். அவன் வேலைக்குள்ள போகாமல் உடம்பு உருகிருச்சு சார், முகமெல்லாம் மாறிடுச்சு, ஒட்டி போயிடுச்சு உடம்பு. அதாவது எக்ஸசைஸ் பண்ணி உடம்பு மாறிடுச்சுன்னா பரவாயில்ல, ஆனால் இப்படி இருந்து அவங்க
பயமா இருக்கு சார் அப்படின்னு மனைவி சொன்னாங்க. அம்மா சொல்றாங்க, அப்பா சொல்றாங்க. எவ்வளோ ஒரு துன்பத்துக்கு இதாக தெரியுமா? சின்ன பசங்க, அந்த சின்ன பசங்க பண்ணக்கூடிய விஷயம் அவ்வளோ மன வேதனைகளை கொடுக்குது. பயந்து 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 வளர்க்கக்கூடிய ஒரு காலமாக எங்கேயாவது ஒரு சின்ன தூசி குழந்தை மேலே பற்றக்கூடாதுன்னு ஆசைப்பட்ட அம்மா அப்பா கண்ணு முன்னாடி இந்த குழந்தை இந்த மாதிரி தடுமாற்ற நிலையில் இருக்கும் பொழுது மன வருத்தங்களும் வேதனைகளும் அப்படியே கொள்ளுது. இதுக்கு தசாபுத்தி ரொம்ப காரணமாக இருக்கு. சரி, ஒரு மனிதனுடைய தசாபுத்தி சரியான நிலையில இருந்ததுன்னா கண்டிப்பா எல்லா விஷயத்தையும் நீக்கி கொடுக்கும். ஒரு மனிதனுடைய தசாபுத்தி சரியில்லாத நிலையில இருந்ததுன்னா கண்டிப்பா எல்லாத்துக்கும் பாதகத்தை கொடுக்கும். சரி, இன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி. இந்த சங்கடஹர சதுர்த்தி நான் சொல்லக்கூடிய விஷயத்த பிள்ளையாருக்கு பூஜை பண்ணின சரி அருகம்புல், அந்த அருகம்புல்ல பூஜை பண்ண அருகம்புல்ல இவங்க டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஜலத்திலேயோ அல்லது குளிக்கக்கூடிய ஜலத்திலேயோ அல்லதுனா தலைமாட்டு கடியிலையோ அதை வந்து வச்சுக்கிறது ரொம்பவுமே விசேஷம். அருகம்புல்லுக்கு எவ்வளவு சிறப்புகள் இருக்குன்னா அவ்வளவு சிறப்புகள் இருக்கு. இன்னையிலிருந்து இதை ஆரம்பிச்சிடலாம். அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா தொடர்ந்து பிள்ளையாருக்கு போய் அருகம்புல் அர்ச்சனை. இந்த மாதிரி ஒரு பிராபலத்துல மாட்டின்னு இருக்கிறவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க அமெத்திஸ்ட்னு ஒரு ஸ்டோன், வெரி பவர்ஃபுல். அந்த அமெத்திஸ்ட்னு ஸ்டோன் வந்து வச்சுக்கிறதும் அவ்வளோ சிறப்புகளாக இருக்கும், கெட்டதை தள்ளி வைக்கும். நல்லா சொன்னீங்க சார். அதே மாதிரி ஒரு குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அன்னோன்யம், அதாவது காரணமே இல்லாம ரெண்டு பேரும் அன்னோன்யமாவே இருக்க மாட்டாங்க. ஏன் இதுக்குள்ள நீ வராத, உன் இதுக்குள்ள நான் வரல, நீ உன் பாட்டுக்கு இரு, நான் என் பாட்டுக்கு இருக்கேன்னு சொல்றாங்க. பிரச்சனையும் இல்லை, அதே சமயத்துல பாசமும் இல்லை. இதுக்கு என்ன காரணமா இருக்கு? நீங்க பிள்ளையார் பார்த்துட்டேன்னா முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே ஒருகை முகன் தம்பியே நின்றுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான் அப்படின்னு வரும். அதாவது முருகப்பெருமானுடைய வணங்கல் இருக்கும்போது ஒருகை முகன் தம்பியேன்னு வரும். சரி, அதாவது பிள்ளையார் வந்து அந்த எல்லா இடத்துலையும் வருவார். முருகப்பெருமான் போருக்கு போகும்போதும் பிள்ளையார் உதவி செஞ்சிருக்கார். நான் சொல்றது நல்லா பாருங்க. முருகப்பெருமான் போருக்கு போகும்போதும் பிள்ளையார் உதவி செஞ்சிருக்கார். அம்பாள் போகும்பொழுதும் பிள்ளையார் உதவி செஞ்சிருக்காரு. நீங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் எடுத்துக்கோங்க, பிள்ளையார்னு சொல்லுங்க, டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வருது முக்குரணி பிள்ளையார்ன்றது. சரி, புளியகுளம் பெரிய விநாயகர்ப்பா, கோயம்புத்தூர் ஈச்சனாரி பிரமாதமா இருந்துருக்கு. இப்போ எல்லா இடங்கள்லயும் இந்த பிள்ளையார் ரொம்ப ஃபேமஸ். நான் அந்தமானுக்கு போவேன். சரி, அந்தமானுக்கு போய் பார்த்தா அங்க இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையார் அவ்வளோ விசேஷம், அவ்வளோ ஃபேமஸ் இருந்துட்டு இருக்காரு. அது மாதிரி பிள்ளையார் வந்து உலகமெங்கும் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். பாம்பேல பார்த்துட்டுலாம் சித்தி விநாயகர் கோயில். இந்த பிள்ளையாருடைய ஒரு ஒரு சிறப்புகள் என்னன்னா, முருகப்பெருமான் கல்யாணம் பண்றதுக்கு பிள்ளையார் யானை வடிவத்துல வந்து பயமுறுத்தி அதுக்கப்புறம் முருகப்பெருமான் காப்பாத்துற மாதிரி இங்க. ஸோ இங்கே பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கணவன் மனைவி பிரச்சனை இருக்கும் பொழுது இந்த பிள்ளையார்கிட்ட வேண்டோம்னா எல்லா காரியமும் சித்தி ஆகிடும். ஏன்னா இந்த பிரச்சனைங்கிறது எங்கே போய் உட்காந்துருக்குன்னா மனதில் போய் உட்காந்துருக்கு. சந்திரனை அடிப்படையாக வச்சு தான் இந்த சங்கடஹர சதுர்த்தியோடைய விசேஷமே இருக்கு. அப்போ மனதில் இருக்கக்கூடிய கிளேஷங்கள் போயிடுங்கிறோம். பிள்ளையாருக்கு மல்லி புஷ்பம் இருக்கு பார்த்தீங்கன்னா, மல்லிப்பூ. இந்த மல்லிப்பூவை வாங்கி சுவாமிக்கு சாத்தி இந்த மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமைக்காக பிரார்த்தனை பண்றேன்னு பிள்ளையாருக்கு குழக்கட்டை செஞ்சு நைவேத்தியம் பண்ணி பாருங்க. இன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி, இதை செய்து பாருங்க. ஒவ்வொரு சங்கடஹர சதுர்த்தியும் செய்து பாருங்க. கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் கிடைக்கும். சார் முந்தி இருந்ததுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். இந்த உலகம் வந்து பெண்கள் இல்லாம வந்து இயங்கவே இல்லை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த பெண்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கு. எவ்வளோ பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணாலும் நான் ஒண்ணுமே பண்ணல, என்னை யாருமே மதிக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். இன்னும் நான் கூடுதலா ஏதாவது பண்ணணுமா, அப்பதான் என்ன வந்து என்னோட சகோதரனே என்ன மதிப்பாரோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இது என்ன மாதிரியான அமைப்பு? பொதுவாகவே பார்த்துட்டிங்கன்னா, நான் லைஃப்ல வந்து ஒரு சண்டை வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சண்டை வந்ததுன்னா உடனே அவங்க சொல்லக்கூடிய விஷயம், ஒருவேளை நான் வேலைக்கு போகலன்னு என்ன மதிக்கல, வேலைக்கு போனால் கண்டிப்பாக மதிப்பு உண்டு. நீங்கள் வேலைக்கு போயிட்டு வந்ததுன்னா எல்லாரும் சொல்கிறது, நான் வேலைக்கு போயிட்டு வந்தும் இன்னும் வேலை எனக்கு வச்சிங்கன்னா நான் என்ன தான் பண்ணுறது, இந்த மாதிரி. ஸோ மனிதன் வந்து எது இல்லைங்கிற விஷயத்த கண்டிப்பாக அது யோசிக்க ஆரம்பிக்குமா. நான் சொல்கிறது உங்களுக்கு, நீங்கள் அஷ்டம சனியில் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லக்கூடிய வார்த்தை, நீங்களும் அஷ்டம சனி உங்களுக்கு லைஃப்ல வந்திருக்கா? நீங்கள் ஃபர்ஸ்ட் சொல்ற வார்த்தை என்ன, அவமானப்படுத்துறாங்க, என்னை மதிக்கிறது இல்லை. அதாவது எது இல்லையோ அதனால இவங்க இப்படி சொல்றாங்களோ, எது இல்லையோ அதனால, ஏன்னா இந்த உலகம் அப்படி இருக்கு. அதனால கண்டிப்பா உங்களுக்கு அந்த எண்ணங்கள் வந்திருக்கும். 7.5 சனியில் இருக்கும் பொழுதும் அந்த எண்ணங்கள் வரும், சனி தசையில் இருக்கும்போதும் அந்த எண்ணங்கள் வரும். ஸோ இப்போ இந்த ஜாதகத்துலலாம் நம்ம பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா உண்மையாகவே நம்ம வந்து உத்தியோகம் இருந்தால் தான் இந்த உலகம் வந்து மதிக்கும், காசு இருந்தால் தான் இந்த உலகம் மதிக்கும். இது இல்லைன்னு சொன்னோம்னா நான் டிவிக்கு வேண்டி சொல்கிறேன்னு ஆயிடக்கூடாது.
கண்டிப்பாக வந்து பண வரவு வரணும், உத்தியோகம் நல்லா இருக்கணும். உத்தியோகங்கிறத லட்சணம்னு சொல்றாங்கம்மா. 6ஆம் இடம் 10ஆம் இடத்தை உத்தியோகத்துக்குன்னே கொடுக்கப்பட்டிருக்காங்க. நீங்க உத்தியோகத்துக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, எனக்கு உத்தியோகத்துல நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும், உத்தியோகம் எனக்கு கிடைக்கணும், உத்தியோக உயர்வுனா இந்த சங்கடஹர சதுர்த்தி இன்னைக்கு இருக்கு இல்லையா, இந்த சங்கடஹர சதுர்த்தியில பிள்ளையாருக்கு செதர் தேங்காய் உடைங்க. இப்ப 3 தேங்காய் ஆரம்பிங்க, வெறும் 3 தேங்காய் செதர் தேங்காய். அடுத்த சங்கடஹர சதுர்த்திக்கு 4, அதுக்கு அடுத்த சங்கடஹர சதுர்த்தி 5, அடுத்த சங்கடஹர சதுர்த்தி 6. நீங்களே பாருங்க, உங்களுடைய தொழில் சம்பந்தமான எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆப்போசிட்ல பேசுறவங்க எந்த பிரச்சனையும் சுமூகமான பிரச்சனை. ஏன்னா நான் வந்து இப்ப இல்ல, இது புதியோகத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 12-13 வருஷம் இந்த நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. அப்படி இருக்கும் பொழுது இதுக்கு முன்னாடி எத்தனையோ இதுல இருந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இன்னைய வரைக்கும் சார் பா என்ன ஸ்ட்ராங்கான பரிகாரம் சொன்னேன் சார், நீங்க வேணா இது பண்ணி பாருங்களேன், கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள். செதர் தேங்காய் உடைச்சு பாருங்க, மிகப்பெரிய இது வந்து அது எதுக்கு மாறுதோ இல்லையோ அந்த தொழில் ஸ்தானத்துக்கு அவ்வளவு சூப்பரா வேலை செய்யும். சார், இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை எப்படி இருக்கு? 12 ராசினியர்களுக்கான ராசி பலன்களை சொல்லிடலாம். இன்னைக்கு வந்து 16/5/2025 இல்லையா, விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 2ஆம் திருநாள். பாருங்க, வைகாசி வந்தாச்சு, வருஷத்துல 5ஆவது மாசமும் வந்திருக்கு. இன்னைக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைனாலே 10:08-12 ராகாலம், 3-4 யமகண்டம். நட்சத்திரம் பிற்பகல் 2:54 வரைக்கும் மூல நட்சத்திரம். அதுக்கப்புறம் இன்னைக்கு பூராட நட்சத்திரம். இன்னைக்கு திதி பார்த்துட்டேன்னா அதிகாலை 3:05 வரைக்கும் திருத்தியை இருந்தது. இப்போ உங்களுக்கு சதுர்த்தி வந்துடுத்து. அதான் சங்கடஹர சதுர்த்தி இன்றைய தினத்துல. இந்த தினத்துல சந்திராஷ்டமத்தை பத்தி சொல்லணும் இல்லையா. கிருத்திகை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. கிருத்திகை நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. அதாவது சந்திராஷ்டமம் வந்து மத்தியானம் 2:54 ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு 6 ஹவர்ஸ் இருக்கும் இல்லையா, 6 மணி நேரம். அந்த 6 மணி நேரம் மேஷ ராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். சரி, 2:54, 3 மணின்னு வச்சுப்போம். 3லேருந்து 6 மணினா 9 மணி வரைக்கும், இன்னைக்கு நைட் 9 மணி வரைக்கும் மேஷ ராசியில் இருக்கிற கிருத்திகை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். சரி, அதுக்கப்புறம் 9 மணிக்கு மேல ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்துக்கும் ரோகிணி நட்சத்திரத்துக்கும் இன்னைக்கு சந்திராஷ்டமம் வந்துடுறது. ஆக இன்றைய தினம் பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஞ்சநேயரை வேண்டதுக்கு ரொம்ப விசேஷம். மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துறது, வெத்தலை மாலை சாத்துறது, ராமஜெய நாமத்தை சொல்றது, ஆஞ்சநேயரை மனசார பிரார்த்தனை பண்றதுக்கு ரொம்பவுமே உகந்ததா இருக்கக்கூடிய காலமாக இந்த காலம் உண்டு. இன்றைய ராசி பலன், மேஷ ராசி நண்பர்களுக்கு எல்லாம் சீக்கிரமா ஒவ்வொரு காரியத்தையும் ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வரும். ரொம்ப ஸ்லோவா போறதோ அப்படிங்கிற ஒரு 2வது ஒரு தாட் வரும். இப்படி இருந்தா என்ன பண்றது, 3வது தாட் வரும். 4வது தாட்டு பார்ப்போம் ஜெயிச்சிருவோம், 4வது தாட்டு. 5வது தாட்டு யாருமே நமக்கு ஹெல்ப் இல்லையே, 5. 6வது தாட்டு யார் இல்லைன்னா என்ன நம்ம ஜெயிப்போமே, 6. 7வது தாட்டு ஒன்றும் பிடிக்கல போங்க, 7. இப்படி நிமிஷத்துக்கு ஏற்ற மாதிரி நேரத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு நிறைய தாட் ப்ராசஸ் இருக்கும். எல்லாத்தையும் ஒரு பக்கம் கட்டி வச்சுட்டு இறைவன் இருக்கார், கண்டிப்பா காப்பாற்றுவார், ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் இன்னைக்கு மேஷராசி என்பர்கள் போட்டு பாருங்க, உங்களுக்கு பிரமாதமா இருக்கும். மகாலட்சுமி வழிபாட்டோட தினத்தை ஆரம்பிச்சு பாருங்க, தின சாதகம். ரிஷபராசி இன்றைய தினத்துல சந்திராஷ்டமம் இருக்குன்னு சொன்ன கவனம் தேவை. இரவு நேர பிரயாணம் வேண்டாம், மற்றவாட்ட பேச வேண்டாம். சந்திராஷ்டமம் வந்து நான் தூங்கும் போது பாதிக்குமாலாம் கேட்காதீங்க, எழுப்பி என்ன தூங்குறியான்னு கேட்பா, அப்பவே உங்களுக்கு கோவம் வந்துடும். இந்த மாதிரி சந்திராஷ்டமம் அப்பப்போ வந்துட்டு இருக்கும். பைக்ல வீலிங் பண்ண வேண்டாம், எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு சொல்லி முடியாத விஷயத்தை தூக்க வேண்டாம். நீ எனக்கு தூக்கி, நான் இப்படி படுத்துக்கிறேன், நீ வேணா எனக்கு தூக்கி வைக்கிறியானா மேலேயே போட்டுடுவா. இந்த மாதிரி ரொம்ப ஆபத்தான விஷயங்களே செய்யப்படாது. ரிஷபராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் இன்னைக்கு பார்த்துட்டுலாம் ஆஞ்சநேயர் வழிபாடு. மிதுனராசி நேயர்களுக்கு நல்லது நடக்கும், பிரமாதமான நாள். திருமண காரியம் பேசுறதுலாம் ஓஹோ ஆகான்னு முடிஞ்சிடும். ஜாதகத்தை கொடுத்தா 8 பொருத்தம் 10 பொருத்தம்ன்றவா, சந்தோஷப்படுவீங்க. பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் சக்ஸஸ் ஆகும். நிறைய விஷயங்கள்ல கொலாஜ் பண்ணி சில காரியத்தை பண்ணுவார், வெற்றி வந்துடும். பிரமாதமான விஷயங்கள் வரும், பயம் வரும், அதெல்லாம் தாண்டி போயிடும். பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆசைகள் வரும், ஜெயிச்சு வந்துடுவேன். மிதுனராசி நண்பர்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் பின்காலத்தில் வெற்றிகள் கூடி வரக்கூடிய காலம். வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுனா பிள்ளையார் வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு வேலை, ஆரோக்கிய விஷயம், இதில் கவனம் தேவை. 8 விஷயம் அதில் மைனஸாக இருந்ததுன்னா 6 விஷயம் மைனஸாக இருந்ததுன்னா 2 விஷயம் சக்ஸஸ் ஆயிடும். அதில் சந்தோஷப்படுவீங்க. எப்படி அப்படின்னு அப்படியே சட்டக்காலரை தூக்குற மாதிரி இருந்துன்னு இருக்கும். கடகராசி என்பர்கள் கம்ப்யூட்டர் சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவாளுக்கு வெற்றி உண்டு.
பண வரவுகள் கண்டிப்பாக வரும், கவலைப்படாதீங்க, கோவிச்சுக்காதீங்க. சில விஷயத்தில் நான் தான் பண்ணுறோம் அப்படிங்கிற கர்வம் இருக்கக்கூடாது. இப்படி லேசாக விடுங்க, எல்லா காரியமும் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடியதாக இருக்கும். நபர்கள் தேவை, வேலையாட்களை விட்டு கொடுத்துடாதீங்க, ரொம்ப முக்கியம் அது. கடகராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குருவாயூரப்பர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. அடுத்தது பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் சிம்மராசி நண்பர்களுக்கு நிறைய விஷயங்களில் எடுத்த காரியம் லாபத்தை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும், மன திருப்தியை கொடுக்கும். சொந்த பந்தங்களை சந்திப்பேல், பிடித்தவாளை சந்திப்பேல், உங்களை அன்பாக நேசிக்கிறவாளை சந்திப்பேல், குழந்தை கூட உட்காந்து அப்படியே ஜாலியாக விளையாடுவீங்க. நான் ஒரு சோஷியல் மீடியாவை ஆரம்பிக்கணும், ஒன்று தனியாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், மேடம் சொன்ன மாதிரி நிறையா விஷயங்களை நான் வந்து ஜெயிச்சு காமிக்கணுங்கிற ஆசைகள்லாம் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் ஏற்படும். தடங்களை பற்றியும் யோசிப்பேல், எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். இப்படி தடங்கள் வந்து தான் ஒவ்வொன்றா வெற்றி பெற்றிருப்பேன். அப்படியே வரலாறு யோசித்து பார்த்தெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால் சக்ஸஸ் ஏற்படும். சிம்மராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம், வீட்டுக்கு பக்கத்தில் சிவாலயத்தை வழிபடுங்க, ரொம்ப விசேஷம். அடுத்து கன்னி ராசி நண்பர்களுக்கு நல்லதே நடக்கும். நல்ல அற்புதமான விஷயங்கள்லாம் பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க. 1 2 3ன்னு ஒவ்வொரு விஷயத்தையாக பிளான் பண்ணி வச்சுருப்பேன். தொழிலுக்கு உண்டான முதலீடு வெற்றி, இடம் வாங்கிறது சக்ஸஸ், எக்ஸாமில் சூப்பராக வருவேன். ஏதாவது ஒன்று விட்டு போய் தோல்வியான விஷயங்கள் அப்படி லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். டயத்தை ஃபாலோ பண்ண முடியாது, நான் என்ன தான் பண்ணுறது, ஐயோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் நிற்கும். சில விஷயத்தில் சிக்கிட்டோமோ அப்படிங்கிற பயங்கள்லாம் வரும். ஒன்றும் பயப்பட வேண்டாம், ஜெயிச்சிருவேன். நியாயமான விஷயத்தை பண்ணலாம், பயமே வராது, உங்களுக்கு கவலையப்பட வேண்டாம். கன்னிராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னால் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி நண்பர்களுக்கு சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம். நீங்கள் வேணால் பாருங்கள், இங்கேயும் இப்படி போயிட்டு இருப்பாவா, முன்னாடி 500 ரூபா நோட்டை நீட்டிட்டுலாம் அதுலேயே வரைஞ்சிருவா, ஃபோன் பேசிகிட்டே வரைஞ்சிருவா. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். காஃபி குடித்தாலா டீ குடித்தாலானே அவளுக்கு தெரியாது. ஃபோனு கம்ப்யூட்டரு இந்த மாதிரி இன்றைய தினத்தில் நிறைய எலக்ட்ரானிக்ஸ் கோட்ஸோடு போயின்னு இருப்பாள். இன்றைய தினத்தில் எல்லாத்தையும் சக்ஸஸ் பண்ணிடுவா. உட்கார்ந்த இடத்துல காரியத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு ஏற்படும். வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும்னு சொல்லி நிறையா வாங்கிடாதீங்க. கடனுக்காக கடன் வாங்குறதை தவிர்த்துக்கோங்க. துளாராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுனா அஷ்டலக்ஷ்மி வழிபாடு. விருச்சிகராசி நேயர்களுக்கு நல்லது நடக்கும். நிறையா முயற்சி வெற்றி பெறும். ஒரு விஷயத்தில் பணம், இதனால் எனக்கு என்ன லாபம், நஷ்டப்பட்டுவிட்டா சார், இதனால் எனக்கு என்ன லாபம் அப்படின்னு 2-3 தடவை கேட்பேன். லாபம் இல்லாத விஷயத்தை பண்ண மாட்டேன். மற்றவாளை எதிரியாக பார்த்துட்டு போட்டுன்ற அப்படி அசால்ட்டாக ஒவ்வொரு காரியத்தை எடுத்து செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் அப்படி பிரச்சனை வந்து ஒரு 10 நிமிஷத்தில் சரியாகும். இன்றைய தினத்தில் விருச்சிகராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, சிவ வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களுக்கு நல்ல நாள். ஆனாலும் நைட்டு பிரயாணம் யோசிச்சு பண்ணிக்கணும். இரவு நேர பிரயாணம் இருக்கப்படாது. கண்முழிச்சு ஓட்டுறது அவ்வளோ விசேஷம் கிடையாது. இன்றைக்கி வெயிட்டான பொருட்களை தூக்கப்படாது. அதே மாதிரி சமயோஜித யோசனை, டக்குன்னு ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் பண்ணுவேன். பிஸ்னஸ் சம்மந்தமான யோசனைகள்லாம் சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் நிறைய பேருக்கு உதவி செஞ்சுருக்கேன், அதெல்லாம் உங்களுக்கு எப்போவுமே காப்பாற்றும், புண்ணியம் காப்பாற்றும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகர ராசி என்பர்களுக்கு விரயங்கள் உண்டு. மறதி அப்பப்போ ஏற்படும். வெளிநாடு விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும். பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட்ஸ், அமோகமான பலன். டென்னிஸ் விளையாடுறது, அதே மாதிரி ஃபுட்பால் விளையாடுறது, கிரிக்கெட் விளையாடுறது. வாக்கிங் போவேன் காலையில் சார், நான் அப்படியே பேசிகிட்டே போவேன், கவலையெல்லாம் மறந்துடும். சுகரும் போகும், கவலையும் போகும், ப்ரெஷரும் போகும். இப்படி என்னென்ன போகிறதோ அந்த காரியத்தை பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. அதாவது ரெகுலர் எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். ரெகுலரான யோகா ரொம்ப முக்கியம். இன்றைக்கி விரயங்கள் இருக்குது, யாரையும் நம்பி பணத்தை கொடுக்காதீங்க. இன்றைய தினத்தில் மகர ராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி நண்பர்களுக்கு நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிப்பேன். போகிறதுக்குள்ளே காரிய வெற்றி உண்டு. அதே சமயத்தில் நமக்கு என்னமோ தெரில, இன்றைக்கி ஒரு பாசிட்டிவாகவே இருக்கே அப்படிங்கிற மாதிரி இன்றைய தினத்தில் வரும். திருப்தியான ஒரு காரியம் நடக்கும். ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு மனோ திருப்தி ஏற்படும். ஒரு காரிய வெற்றி உண்டு அப்படின்னு சொல்லலாம். கணவராக இருந்தால் மனைவியோடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை, மனைவியாக இருந்தால் கணவருடைய ஆரோக்கியத்தில் தேவை. அதே மாதிரி ESP அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நான் ஒன்று நினச்சேன், அப்படியே மனைவி பேசினா தெரியுமா, நான் ஒன்று நினச்சேன் என் கணவர் அப்படியே பேசினார், ஐயோ 2 பேருக்குள்ள அந்த ஒற்றுமை அப்படிங்கிற மாதிரி இன்றைய தினத்தில் யோசிப்பீங்க. கும்பராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. மீன ராசி நண்பர்களுக்கு நிறைய நல்லது நடக்கும். ஒரு காரியத்தில் வெற்றி பெறுவீர்கள். தொழில் சம்பந்தமான விஷயத்தை யோசிச்சுன்னு இருப்பீங்க. பேர், புகழ், அந்தஸ்து, பெருமைகள் கூடி வரும். எல்லாத்துக்கும் முன்னாடி ஜெயிச்சு காமிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஒரு விஷயத்தை நினச்சி சங்கூச்சம் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவீங்க, நான் இவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கேன், சக்ஸஸ் ஆகிருக்குன்னு.
ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. சொந்த பந்தங்களை சந்திப்பீங்க. யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நல்லதே நடக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. சார், நீங்க நிறைய இடங்களுக்கு போறீங்க. வாஸ்து ரீதியா ஒரு வீட்ல ஏதோ ஒரு குறைபாடு இருக்கு, ஒரு இடத்துல ஒரு குறைபாடு இருக்குன்னும் போது ஒரு சிம்பிளான ஒரு பரிகாரமோ இல்ல ஒரு வழிபாடோ சொல்லி அது உங்களுக்கு சரியா இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பிள்ளையாரோட வழிபாடு வச்சே உங்களுக்கு வந்து சரியா தெரிஞ்சிச்சு. நீங்க சொல்லும் போதே பிள்ளையார வச்சு வாஸ்து பிள்ளையாருன்னு யோசிச்சு வச்சிருக்கீங்க. பிள்ளையார் சொல்லியா அவர் தானே? ஆமா ஆமா. அதாவது ஒரு பெரிய கம்பெனிக்கு போனோமா, சரி, அந்த கம்பெனிக்கு ஒரு கோயில் கட்டியிருக்கா. அந்த கோயில் கட்டின இடம், கோயில் கட்டின விஷயங்கள், அதுக்கு முன்னாடி வந்து கம்பெனி சூப்பரா ஓடிச்சு. கோயில் கட்டினா நல்லா தானே இருக்கும். ஆனா கோயில் கட்டி அவங்களுக்கு பாதிப்பு இருந்தது. இந்த லேண்ட் வந்து கிராஸ் லேண்ட், அவங்களுக்கு தெரியல. அதாவது இந்த திக்க வேற திக்கா நினைச்சு கட்டிவிட்டா. அதுக்கப்புறம் அதை பார்த்து பிரசன்னமும் பார்த்தோம். கோயில்னாலே பிரசன்னம் பார்த்தோம். அப்புறம் பிரசன்னம் பார்த்தேன். பிரசன்னம் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணா அந்த கோயில் வந்து இந்த மாதிரி மாற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து பிள்ளையாரை திருப்பி அப்படி மாற்றி வச்சு, அதே மாதிரி ரெட்டை பிள்ளையாரா வச்சு பெரிய சக்சஸ். அவர் ரொம்ப நல்ல மனுஷர். இந்த மாதிரி சார் உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க சார், நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி எப்போ வந்தால் என்கிட்ட ஒரு தொடர்பில் இருப்பார். ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. அந்த நீங்கள் சொன்ன விஷயம் பிள்ளையாரை மட்டும் வச்சு இந்த காரியத்தை பண்ண சக்ஸஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ஷோ ஃபுல்லாக பிள்ளையாரை பற்றி நிறைய விஷயம் பேசியிருக்கோம். சங்கடஹர சதுர்த்தி. ஆமாம். காசி யாத்திரை அடுத்து எப்போ சார்? காசி யாத்திரை ஜூன் மாதம் காசி யாத்திரைமா. ஜூன்னா ஜூலை மாதம் காசி யாத்திரை நம்ம வந்து பண்ணுறோம். அதே மாதிரி ஆறுபடை வீடு வரக்கூடிய 19ஆம் தேதி ஆரம்பிக்கிறது. ரொம்ப சிறப்பான அந்த 6 விதமான சக்தி உணரக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் வந்து நமக்கு பகவான் வந்து கொடுத்துருக்கார். ஜூன் மாதம் இந்த யாத்திரை வந்து இருந்துட்டு இருக்கு, காசி யாத்திரை. சரி, இன்றைய நிகழ்ச்சியில நேரம் நல்ல நேரம் ராசி பலன்கள்ல எங்க கூட இணைந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் நிறைய பேர் தொடர்பு கொள்கிற அப்பாயின்மெண்ட் சார் கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்கிறேன். ஃபோன் அப்பாயின்மெண்ட்ஸ் தான் இப்போ ஃபுல்லாக எடுத்துட்டு இருக்கு. டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டோட ஃபோன் அப்பாயின்மெண்ட்ஸ் தான். ஏன்னா நிறைய வெளியூர் பிரயாணங்களும் நிறைய கோயிலில் சொற்பொழிவுகளும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். அந்த மேட்ரிமோனி சம்மந்தமான ஒர்க்கெல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். அதனால நீங்கள் வந்து ஃபோன் அப்பாயின்மெண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது ரொம்பவுமே நல்ல பலன்களை கொடுக்கும். அதுமாதிரி பிரசன்னம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் வெயிட்டிங் இருந்து தான் பார்க்க வேண்டியிருக்கும். நன்றி, நமஸ்காரங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷ். நேயர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.